இங்கே எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஜாக்லினும் மஞ்சரியும் பேக் பைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கேம் பற்றி பேசலை, இப்படி ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவித்ராவும் ரயானும் தான் நியூ ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் முத்து அடிக்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து ஒரு மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு திரும்ப அன்னைக்கு காலையில் 6 மணி மாதிரி அதை சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பவித்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முத்துக்குமரனை பற்றி பேசுகிறோன்னு தான் பண்ண தப்பெல்லாம் மறந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பவித்ரா சொல்கிறாங்க, ஒரு வீக்கெண்டில் ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை விடணும், திரும்ப எடுத்து அதையே எதுக்கு பேசணும் அப்படின்னு பவித்ரா கேட்குறாங்க. நான் கேட்குறேன், பவித்ரா அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி சார் சமாதானம் ஆனார். அதுக்கப்புறமா கூப்பிட்டு நீங்கள் சமாதானம் ஆகிட்டீங்க, ஆனால் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலன்ட்டு இவங்க தான் இழுத்து பிடிச்சி பேசுவாங்க. அது இவங்களுக்கு மறந்துடுச்சு. நேற்று 2 நாளாக அந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் கேட்டுட்டாரு முத்துக்குமரன் கிட்டே, எதுக்கு மாற்றி பேசுனீங்கன்னா அவரும் நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ திரும்ப இன்னைக்கு மார்னிங் பவித்ரா தான் முத்துக்குமரன் கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் வந்து அப்படி பேசுகிறீங்களே, முதுகுல குத்துறது அது கஷ்டமா இல்லையா, அது தப்பு இல்லையா, அப்படி இப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அது மேடமுக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, முத்துக்குமரன் ஏதாவது சொன்னால் முத்துக்குமரன் சொல்லுவாராம், இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவர் சொல்கிறாராம். இதையும் அவங்க முத்துவை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிட்டு தன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பொம்மை டாஸ்கில் 6 இது பண்ணோடனே, ஐயோ இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை, நான் தெரியாமல் தான் அது இது பண்ணேன், அது அப்படி ஆயிடுச்சு, நான் பண்ணினேன்னா நான் ஒத்துப்பேன்னு விஜய் சேதுபதி சார்கிட்டயே ஒத்த கல்ல நிற்பாங்க. அவர் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த இருக்கிற கேப்பில் மஞ்சரி பொம்மையை வைக்க வேண்டியதானேன்னு கேட்டிருப்பாரு. ஸோ அந்த பாயிண்ட்டையும் தன்னை பற்றி தான் பண்ண தப்பையே முத்துவை பற்றி பண்ணுறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பக்கம் ரயான் வேற தூபம் போட்டுகிட்டே இருக்காரு, ஏற்றிட்டே இருக்காரு. அதான் இப்படி தான் மாற்றி பேசிகிட்டு இருக்கான் இவன். அதாவது பவித்ரா ரயானும் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா திருந்தணும்னு திருந்த மாட்டேங்கிறாராம், மக்கள்கிட்ட தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருங்கிறதுக்காக மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறாராம். போய் ஒரு இடத்துலையா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றியே குறை பேசிகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் முத்துவை பற்றி தானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, முத்துவை பற்றி தானே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், விஜய், விஷால், அருண் எல்லாரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் ஏதோ சொல்கிறாரு, டே நேற்று காலையில் உனக்கு 20 வயசு தானடா அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர சிரிப்பு சத்தம் கேட்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அதை காட்டலை. இந்த பிவி டைரக்டர் இந்த காசிப் செஷனை காட்டினாரு, முத்துவோட ஃபன் செஷனை காட்டாமல். அதான் நடந்துட்டுருக்கு. தப்பு பண்ணால் திருந்தணுமா, மக்களுக்காக திருந்தக்கூடாதான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ரயானுக்கே கொஞ்சம் 1 நிமிஷம் கூச்சமாயிடுச்சு போல இருக்கு. ஸோ பவித்ரா சொன்னோன்னே, நானும் மற்றவங்களோட குறைய தான் எடுத்து சொல்கிறேன், ஏன்னா அந்த வீட்டில் அப்படி சொன்னால் தான் நம்ம பிழைக்க முடியும், அதுக்காக தான் நான் குறைய எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவித்ராவுக்கு அது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த மாதிரி இல்லை, எனக்கு இது மாதிரிலாம் தெரியவே தெரியாதுப்பா, இந்த வீட்டில் என்ன தப்பு பண்ணாலும் பேசி பொழைக்கிற திறமை நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு. இதைத்தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சைலண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறது பவித்ரா தான். நான் பாவம் எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை, நீங்கள்லாம் வன்ம குடவுன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாஃப்டான குரலில் தன்னை பற்றி பயங்கரமாக பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை தான் நான் பவித்ரா பற்றி சொல்கிறேன். அதான் இப்போ நடந்துட்டுருக்கு. யாருக்காக நான் சொல்கிறதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா லைவ் ஆன் பண்ணி பாருங்கள். ஃபுல் காசிப் செஷன் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.